கூட ஒரு ஆளு அந்த பேட்டரி எடுத்துன்னு நீ பாட்டு டோக்கி எடுத்து போயிட்டு வந்துரு ஓகேவா? வெறும் எதனா போயிருக்காங்கம்மா பேட்டரி எடுத்து போய் தேவடியா வெறும் பொறுத்து உங்க லிப்டிக் ஜிலிக்கு அனுப்புறாங்க. நானா தேவடியா தேவடியால பார்த்து தேவடியால கேட்டா நம்மள தேவடியால பாரு பார்த்து பத்திரமா ஆளை செலக்ட் பண்ணி ஆயக்கூடாது. நீ ஒழுங்கா போயிட்டு வந்த தொழிலுக்கு காசு இருந்தது காமாட்சி மகன் கொட்டணும் ஓகேவா? உசார் மச்செல்லம் சொக்கு உன் பேர் வந்து ஸ்வேதா ராகுல வந்து செக்அப் பண்ணிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. வேறலாம் வச்சிட்டாங்கம்மா கரெக்ட்டா. ஸ்வேதா அது நல்லாலே வேறனா புரியுதா? சரி இங்க பாரு நான் என்ன சொல்றேன்னா ஷரப்பட்ட தொழிலுக்கு பயப்படக்கூடாது. அப்படி இருந்தா ஜில்லா நம்பருக்கு போன் அடி கரண்ட் ஆபீஸ்ல ஓவர் வோல்டேஜா உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி 1050 ரூபாய். பாட்டு ஏதா 1050 ரூபாய் பணம் மேடம் என்ன 12 மணிக்கு அடிச்ச மாதிரி பேண்ட் சட்டெல்லாம் கம்போர்ட் போட்டு பின்னாடி அழைச்சு காய வச்சிருக்கிறேன். காய வச்சுக்கிறேன். கரண்ட் ஆபீஸ்ல துணி போடுவாங்க. எனக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு தான் கடைசி தேதி. அமௌண்ட்டை வேற பிளானத்தை கட்டிக்க வாடான்னா ஓட்டுன்னா மேலே வேற பொறப்ப கட்ட போட்டு வச்சுக்கிறேன். பணம் போன இடம் தேதி மேடம் 1000 என்ன my body கரண்ட் ஆபீஸ்ல பாடு போடுவாங்க. பாட சொல்றாங்க மேடம். நான் பாட முடியாது மேடம். மேடம் நான் போட்டேன் this is my potato. விளையாட்டு வேணையா போறோம். 1050 ரூபாய் எடுத்தாதானே போட ஏடியோ அச்சமான 1050 நிக்கிறான். அவன் 2000 3000 வச்சிருக்காங்கன்னு கிடக்குறான். அவனே லைவ் மாட்டான் 1050 அச்சமான தப்பு போட ஏடியோ அம்மா யூனிட் ஓடுது. அம்மா பிள்ளை தான் வீட்டுல ஓடின யூனிட் தான் நான் 1050 ரூபாய் கட்டிடுறேன். அவன் ஏசி மோட்டர் ஓட்டுவான் 2000 ரூபாய். 1050 ரூபாய் என்ன போட்டு மேடம். நான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறேன். கம்முன்னு போவேது சரியா? அவ்வளவுதான். ஓ 70 ஸ்பீட் மோட்டரா? நீர் மோட்டரா? வீணா கோபத்தை உண்டாக்காத. ஏன்னா நீ டென்ஷன் பண்ணாத.
உட்காந்து ஒண்ணுக்கு பேரு உனக்கே மச்சானா அப்படின்னா அம்மால நின்னுகிற பேரு எங்களுக்கு அம்மா அச்சானா பாரு உங்க அப்பா வந்தா இதே டைலாக் தான் சொன்னான், உங்க தாத்தா வந்தா அதே டைலாக் தான் சொன்னான். நீ வந்து இந்த டைலாக் சொல்லி நான் இது பண்ண போறியா? இத பண்ண போறியா? கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆப்ரேட் அது வந்து எங்க சௌகரியம், அதெல்லாம் கேட்கவே கூடாது. அப்ப வாங்கி போறேன் என்னடா கரண்ட் வர சொல்ல பிள்ளை வாங்கி போறேன். ஏய் அப்படியே ஓடி போடுவேன். உங்க அம்மா பில்லு கட்ட அடிக்கிறீங்க தெரியுமா? உங்க ஏரியா பேசுறியா? வந்த வாசி வரணும். போடு பாத்தியா பாடு போட பாத்தியா பாடா போடு போடு மிஸ் கிஸ் தெரியாத உனக்கு? ரெட் லைட் ஏறினா பண்றாவோ? ரெட் லைட்டா? ரெட் லைட்னா சிவப்பு விளக்கு தானே? எப்படின்னு டிரைவரா தான் இருக்கணும். உங்களுக்கு தான் இந்த பாம்பே இதெல்லாம் மேடம் மேடம் கரெக்ட் ஆபீஸ் தானே? வேற என்ன? ஏய் லோக்கல் பாத்துக்கிறியா? இப்போ ஒண்ணா பாத்துக்கறேன். ஐட்டம் பாத்துக்கிறியா? இதுக்கு அப்புறம் ஐட்டம் ஆக மாட்டேன். கிராக் பாத்துக்கிறியா? கிராக்லாம் தெரியாது. கேஸ் எதுல பாத்துக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கலாம் கம்மி இப்படி போய் நின்னு பாரு. கார்த்திக் அவங்க எவ்வளவு வர கேஸ் எழுதி வச்சிருக்காங்கன்னு. சரி கோயந்த மேல மேல சொல்லாத. கேஸ் என்னது கேஸ்? அவ சப் இன்ஸ்பெக்டரா இருக்கா. ஆனா கேஸ் எழுதிட்டு இருக்கறா. மேடம் எதனா யாருக்கு டெஸ்ட் பண்றதா? ஏய் தேவடி அவரு தெரியுமா? தேவடி அவரு. தேவடி அவரு சார். ஆயிரத்தி மொத்தம் சார். என்னடி இது? ஐயோ. தேவடியா உட்கா 1050 ரூபாய் கட்டிட்டு. யா பணம் போய்தாவா? தேவடியா உங்களுக்கு தெரியாதா 1050 ரூபாய் கட்டிட்டது? மேடம் தேவடியா மேடம் தொட்டுக்குன்னு அடிப்பா
நான் தேவடியான்னு சொன்னா என்ன முன்ன பின்ன தேவடியா வீட்டுக்கு போனது அவ்வளவு ஜோர ஒரு ஆயிரத்தி அவ்வளவு அத்துல நான் தான் இடம் தெரியாத நீ காய்ச்சலியா கரண்ட் ஆபீஸே நான் காட்டுவேன் முன்ன பின்ன கவுண்டரை பார்த்தது கிடையாது அப்படியே சாலை விட்டுக்குத்தா தேவடியா ஒன்றும் தெரியாத என்ன பார்த்து தெரியுமா நான் மருவத்தூருக்கு மாலை போட்டு போறேன் அந்த சுடுகாடு போட போன ஒண்ணுதான் வீடு திரும்பி ஆனா செத்துருங்கதா தாசி கிட்ட வந்த பணமா அண்ணமா சுடுகாடு போன பணமா ஒண்ணுதான் வீடு திரும்பி இருக்குதா 1050 கோயிந்தா கோயிந்தா ஓ சீனிவாசா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான் பில்லு இல்லாத போனா எப்ப பீஸ் நேரம் பிடிக்க போடுமா துணி இல்லாத போனா எந்த பிரச்சனை ஏத்துவா நானே எலும்பு தோடுமா கிளம்ப மேடம் வீட்டுக்கும் போக முடியாது துணி இல்லாத ஊருக்கும் போக முடியாது ஒன்றும் தெரியாத பணத்தை கட்டி சொல்லக்கூடாது தெய்வம் அதனால இங்கே எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம் குட்டிங்க வேலை செய்வியா செய்யணும்னு எனக்கு ஆசைத்தான் ஆனா உடம்பு ஒத்து வலிக்க மாட்டேன் கையை தூக்கு போலீஸ் வேலை கொடுத்துமா நம்மளுக்கு 1050 ரூபாய்க்கு யாருன்னா வேலை கொடு நாம இருப்போம் மேடம் 2 கையம்மா ஒரு கை தூக்கு ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஆமா ஆள் வரேன்னு சொல்லு ஆள் வரேன்னு சொல்லு கோடி அது வராங்க பாரு ஏய் யாகரா முக்கிய நாடு தப்பிய போட்டு வரா தாலி அத்த வீட்டுக்கு தலைவர் நீ தான் ஆள் வரேன் ஓடுறேன்னு வந்துடா கீழே படுத்து ஓடக்கூடாது உள்ள அந்த அப்புறம் நிறைய போ 25 மார்க் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் ஐயோ பரவாயில்ல மேடம் ரன்னிங்ல 1050 ரூபாய் கட்டிக்கிறேன் அது கூட ஒரு வேற கட்ட வேலை தோடு ஐயோ இதெல்லாம் தான் பையில ஐயோ கட்ட வேலை தோடணும்னு சொல்றீங்களே சரி உங்களுக்கு பண்ணி பார்க்கலாம்
மேடம் குடும்ப பால் வழியா 10 வருஷம் படிச்சுக்கிறேன். டென்மார்க் கோச்சில் திரும்ப எங்க போச்சு வாங்க போட்டுங்க. புரியணுமா? ஆமா என்னம்மா வைக்கிறீங்கண்ணா? ஒழுங்கா புரியுங்க. புது இனத்தை உருவாக்கலாம் பாருங்க. வாய தருமா வாய தரு கஜரியா கடிச்சிட்டேன். நீ பாத்துடா என்ன வேலை மேடம்? வேலை நீ செய்வேன்னு நினைக்கிறேன் நானும். என்ன வேலை? இங்க பாரு அம்மா வீட்டாண்ட எத்தனை பேர் வராங்க? 15, 16, 17, 18 பேர் வராங்க. பாரத போரே நடக்குது பல்கலைக்கழக போராட்டம் நடக்குது. நடக்குதுடா. இப்ப வேலை தருவாங்க இப்ப எனக்கு. வேலை போற செஞ்சதான். குட்டி என்ன வேலை தெரியுமா உனக்கு? அம்மா வீட்டாண்ட வரவங்க டீசென்டான ஆளை பார்க்கணும். ஒரு ஆளா ஒரு ஆளா செலக்ட் பண்ணி அம்மா வீட்டு மேல ஏத்தணும். மேல் மாடிக்கு தண்ணி ஏத்துறக்காதே சொல்றாங்க. இங்க பாரு ஆம்பளைங்களை பார்த்து செலக்ட் பண்ணணும். குடிச்சு குடி வரவங்க பாரு கீழே வாட்டம் அவங்க சேர்க்காதே. வாங்கில துட்டுக்கு தானே பாரு. இதெல்லாம் அழிச்சு பார்க்கணும் நானு. வேற வேலை உனக்கு இதுதான் வேலை. சொல்றது கேளு. டோக்கன் போட்டு ஒரு ஆளா மேல ஏத்தி விடணும். சரியா? அது காசு கீழே வச்சுக்க பார்க்கணும். வேலைக்கு பேரு என்ன மேடம்? கூட்டி கொடுக்குறானுங்களே டாபர் வேலைடா டாபர். கடவுளே என் பேண்ட் என்ன என் சொக்கா என்ன அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கலாம். 1500 ரூபாய் கட்டி தேவிட விட்டு டாபர் அம்மா நான் ஒரு டாபர். கூட ஒரு ஆளு அந்த பேட்டரி எடுத்துட்டு நீ பாட்டு டோக்கி எடுத்து போயிட்டு வந்துரு ஓகேவா? வெறுவேதனை போய் அந்த பேட்டரி எடுத்து போய் தேவடியா வெறு பொறுத்து அவங்க லிப்டிக் ஜிலிக்கு அனுப்புறாங்க. நானா தேவடியா தேவடியால பார்த்து தேவடியால கேட்டா நம்மள தேவடியா
பாரு பார்த்து பத்திரமா ஆளை செலக்ட் பண்ணி ஆயக்கூடாது. நீ ஒழுங்கா போயிட்டு வர தொழிலுக்கு. காசு இருந்தது காமாட்சி மகன் கொட்டணும். ஓகேவா? உசார் மச்செல்லம் சொக்கு. உன் பேர் வந்து ஸ்வேதா. டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. பேர்லாம் வச்சிட்டாங்கம்மா. கரெக்டா ஸ்வேதா. ஓ அது நல்லாலே. வேறனா புரிஞ்சுதா? வேற சரி இங்க பாரு, நான் என்ன சொல்றேன்னா ஷரப்பட்ட தொழிலுக்கு பயப்படக்கூடாது. அப்படி இருந்தா ஜில்லா நம்பருக்கு போன் அடி. மாரியாத்தா தாயே, நீ கோயில உள்ள உக்காந்துக்கிறியோ அம்மா. லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு தள்ளி பணத்தை கட்டிட்டு பதம் ஓடுறாங்க. பாவி சொன்னா வடதிசை போவாதடா. ஐயோ வடதிசைல வந்து மாட்டிக்கணுன்னு நான் எந்த நிலைமை இந்த பையன் நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது. தண்ணீர் தான் அதிகமாக இருக்கிறது. இதோ பார்த்தால் இந்த வீடு அம்மாவை பாருடா. நல்லா இருப்பா. கூத்தாண்டு ஒரு புனித்துல நல்லா இருப்பா. முண்டை என்ன கூட பிடிக்காம உசாரா உசாரே. வராது. என்னங்க ஓடற ஆரம்பிச்சு. ஐயோ நீங்க என்ன கேஜி ஆகும் அவன் பணத்தை கட்டிட்டு பதம் ஓடிச்சுதான். எங்கடா உனக்கு மட்டும் நம்ம தான் புடி போகிற சாஞ்சிடலாம். ஐயோ